அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த திருக்குர்ஆனை தொடர்ந்து நம்ம ஒதுக்கிட்டு வரோம். நிறைய விஷயங்களை ரொம்ப அழகான முறையில் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கி அல் மாயிதாவில் 5 ஆயத்து வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதுக்கு மேலே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இறுதியாக நம்ம பார்த்த வரைக்கும் 5வது ஆயத்தில் இறைவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, தூய்மையான பொருட்கள் எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. தூய்மையான பொருட்கள் எதெல்லாம் ஹெல்த்தியாக அழகான நீட்டான பொருளாக இருக்கோ எல்லாமே நமக்கு அனுமதி. வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஸோ வேதம் யார் யாருக்கெல்லாம் அருளப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியலை, சரியா? ஸோ அவங்களுடைய உணவு நமக்கும் நம்மளுடைய உணவு அவங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நல்ல ஒழுக்கமுள்ள பெண், முஸ்லீமு காஃபிரு அப்படிலாம் எதுவுமே அல்லாஹ் சொல்லலை. ஒழுக்கமுள்ள நல்ல ஒரு பெண் அப்படின்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவங்க தான். அவங்க ஈமான் கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கமான பெண்ணா. ஸோ இந்த ஒழுக்கம்க்கு இறைவன் கண்டிப்பாக நிர்ணயம் சொல்லணும், யார் ஒழுக்கமுள்ள பெண்ணுன்னு. ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இன்ஷால்லா, அதையும் அல்லாஹ் சொல்லுவான் நமக்கு. இப்போ நமக்கு எந்தெந்த டவுட்ஸ் வருதோ அது எல்லாமே குர்ஆனில், அதுக்கான பதில் குர்ஆனில் தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயங்களை, அதுக்கான பதில்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும், சரியா? ஸோ அப்போ ஒழுக்கமுள்ள பெண்கள் அவங்க இறைநம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி வந்த சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட மகரை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும். அவர்களின் பாதுகாவலராய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குது? இஸ்லாத்தின் படி உங்களை என்னால் திருமணம் பண்ண முடியாது, இல்லை மற்ற மதமாக இருந்தாலும் சரி டைரெக்டாக அவங்கள திருமணம் பண்ணிக்க முடியாது, வேணும்னா நம்ம ரகசிய உறவில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. லிவிங் டுகெதர்லேருந்து எல்லாமே. ஆனால் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், பெண்களுடைய பாதுகாவலராக நீங்கள் ஆயிக்கோங்க. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இது நமக்கு சொல்லித்தரல. இன்றைக்கி ஆண் பெண் சமம் தானே, நாங்கள் அவங்களுக்கு பாதுகாவலராக ஆயிக்கிறோம் பெண்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்களோட வேலைகள் இருக்குது. எந்த இடத்துலையுமே கண் நான் நான் நல்லா பாடுவேன், நான் கண்ணோட வேலை பார்க்குறது தான். ஆனால் நான் நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு வாயோட வேலையை எடுத்துக்குதா? நான் நல்லா நுகருவேன்னு சொல்லிட்டு மூக்கோட வேலையை எடுத்துக்குதா? ஆனால் பெண்களான நம்ம மட்டும் ஒன்று எதுக்குள்ளேயுமே உள்ளே வரமாட்டோம், இல்லை எல்லாமே ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு அப்படியே அவங்களுக்கு நிகராக மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறோம். ரெண்டுமே தவறான புரிதல். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமோ அதே அளவு முட்டாள்தனம் ஆண்கள் செய்கிற வேலையும் நம்மளும் செய்யணும். அப்போ அப்படி கிடையாது. ஆண்கள் பெண்களுக்கான பாதுகாவலர்கள். இதை பெண்ணும் புரிஞ்சுக்கிடணும், முக்கியமாக ஆணும் புரிஞ்சுக்கிடணும். என்னமோ நான் பெண் அடிமை மாதிரி அப்படி பேசுகிறவர்களையும் நம்ம பார்க்குறோம். பட் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உங்கள் அடிமைன்னு சொல்லலை, அவங்களுக்கு நீங்கள் பாதுகாவலர்னு சொல்கிறான். ஸோ இப்போ சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ இந்த சோஷியல் மீடியாக்களில் நானுமே கண்ணால் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசு மீன்ஸ் எனக்கு நான் ஒரு டீனேஜ் டைமில் இருந்தபோது ஒரு ஹிந்து சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு அவள் ஒரு முஸ்லீம் பையனை விரும்பினான். அப்போது என்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் முஸ்லீம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவள் கேட்பாள். ஆனால் ஃபைனலாக என்ன ஆச்சு, அந்த பையன் நமக்கு தான் நம்ம இந்த ஹிந்துஸெல்லாம் திருமணம் பண்ண சம்மதிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படி வீட்டில் சொன்னதுனால அவன் விட்டுட்டான். இப்போ என்னாச்சு, அந்த பொண்ணோட இவ்வளோ நாள் பழகுனது என்னது? கள்ளக்காதலாக போச்சு தானே. பழகுனது தப்பு, பட் ஸ்டில் அந்த மாதிரியான விவகாரங்கள் நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதை விட இன்னும் மோசமாக இப்போ இருக்கும்.
முன்னாடிலாம் கூட அட்லீஸ்ட் டெக்ஸ்ட்டோடு முடிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வீடியோ காலு, அவுட்டிங்கு அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. கல்லூரி உங்கள் குழந்தைங்க கல்லூரி போகுதா, கல்லூரியை விடுங்க, ஸ்கூல் லெவல்லையே இதெல்லாம் இப்போ நடக்குது. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தெரியலைன்னா நம்ம எந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ ஒரு ஆண்கிட்ட அல்லாஹ் ஏன் திருமணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட பொறுப்பாளர், நீங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலர். நீங்கள் அவங்கள பாதுகாப்பாக ஆயிக்கோங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் மகரை கொடுத்து, நல்ல ஒழுக்கமான பெண்ணாக இருந்தால் மகரை கொடுத்து நீங்கள் திருமணம் பண்ணி பாதுகாவலராக வச்சுக்கோங்க. விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடாதீங்க. யார் ஈமானோட வழியில் செல்ல மறுக்கிறாங்களோ, அப்போ விபச்சாரமும் கள்ளக்காதலும் தான் ஈமானோட வழியில் செல்ல மறுக்கிறது. மற்றபடி நான் ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணேன், கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணேன், இவங்க என்ன முஸ்லீமாக இருந்துட்டு இவங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். அதில் நம்ம போய் மூக்க நுழைக்க தேவையில்லை. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், இறைவனே மூக்க நுழைக்கலை பாருங்கள். அந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணா, நீ திருமணம் பண்ணிக்கோ, பாதுகாவலராக ஆயிக்கோ. அதை விட்டுட்டு கள்ளக்காதலில் நீ ஈடுபடாத. அப்படி நீ செஞ்சின்னா உன்னோட எல்லா செயல்களும் வீணாகிடும், மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவ அப்படின்னு இறைவன் சொல்கிறான். படைத்த இறைவனே இதில் தலையிடலை. நீ யாரை வேணால் திருமணம் பண்ணிக்க, நல்ல ஒழுக்கமான பொண்ணாக இருந்தால் திருமணம் பண்ணி அவளுக்கு நீ பாதுகாவலனா ஆகிக்கோ. பட் அப்போ அவங்க மாறுபட்ட சமுதாயத்தை பெண்களை திருமணம் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் வரும் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் நீ கள்ளக்காதல் செய்கிறதுக்கு இப்படி செய்கிறது ஹலால். அதனால தான் இறைவன் எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை. இது நம்ம வெளியே எங்கேயும் பார்க்கலாம். என் கருத்துமே நான் சொல்ல கிடையாது, குரானில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி முழுக்க நம்ம வெளியில் பார்த்தோம் அப்படின்னா, யூடியூபாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், இஸ்லாத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி இஸ்லாம் அப்படி இஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற சைடு பார்த்தோன்னா முருகர் இப்படி, கிறிஸ்து இயேசு அப்படி, கிருஷ்ணர் இப்படி அப்படின்னு அவங்கவுங்க மதத்தை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இறைவன் சொல்கிறது ஒரு மதமே கிடையாது, அவன் ஒரு வாழ்க்கை முறையை தான் சொல்கிறான். அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்க முஸ்லீமா, ஹிந்துவா, கிறிஸ்டினா அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். வாழ்க்கை முறை அப்படிங்கிறப்ப நீதமான முறையில் நேர்மையாக ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணு நேர்மையாக இருக்கா, தன்னை மற்றவங்க முன்னாடி ரொம்ப அலங்கரிச்சுக்கிட்டு நிற்க மாட்டா, தன்னை ஒரு ஒழுக்கமான ஒரு பெண்ணாக. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ் பொண்ணுங்கன்னா ரொம்ப சூப்பரான, நம்ம ஹிஜாப் என்ன, ஹிஜாபை விட நேர்த்தியான உடைகள் அணியக்கூடியவங்களாகத்தான் இருந்தாங்க பெண்கள். நம்ம தலைக்கு ஹிஜாப் போடுறோம், பட் அவங்க தலைக்கு போட மாட்டாங்க. ஆனாலும் அவங்களோட ஹேர்லாம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாலாம் இருக்காது. முடியை அதாவது முடிஞ்சு வைக்க சொல்லுவாங்க. நீ அதாவது தமிழ் கலாச்சாரம்னு பார்த்தோன்னா முடியை முடிஞ்சு வைங்க, நீங்கள் அப்படியே பரப்பிட்டு இருக்காதீங்க, ஈர்க்கிற வகையாக இல்லாமல் முடியை அதை ஒரு என்ன சொல்கிறது, தங்களை காத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அவங்க பார்த்தாங்க. ரொம்பலாம் அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி இருந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி முடியை ஒரு அழகு சாதனமாகவும், தங்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில் தங்களை அமைச்சிக்கிறதுக்கு அது ஒரு வழியாகவும் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். பட் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான உடைகளைத்தான் நம்ம உடுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மற்ற ஒரு முஸ்லீமாக இறைவன் ஒரு பெண்ணை என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் தலையில் முக்காடு போடாமையும் சில பெண்கள் செய்யத்தான் செய்கிறாங்க. அப்போ அதுக்காக முக்காடு போடலைங்கிறதுக்காக இறைவன் அவங்கள தண்டிக்க மாட்டான். செய்கிற செயலைத்தான் அவன் பார்ப்பான். அவங்களோட எண்ணத்தையும் செயலையும் தான் பார்ப்பானே ஒழிய அவங்களுடைய உடலமைப்பையும் அவங்களுடைய வெளித்தோற்றத்தையும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழலாக இருக்கும். அப்படிப்பட்ட இப்போ இன்றைக்கி நீங்கள் நானும் ஹிஜாப் போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம தாராளமாக போடலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக குரல் கொடுக்க இத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 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 மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அவங்க விருப்பப்பட்டாலும் கூட ஹிஜாப் போட முடியாது.
அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க. அண்ட் அவங்க அதை மீற முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் அவ்வளோ இருக்கும். நம்ம வந்து அதை எதையுமே வந்து பெருசுப்படுத்த தேவையில்லை. அவங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தா போதும். ஸோ இதைத்தான் இறைவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இருங்க. நீங்கள் மாறுனீங்கன்னா கள்ளக்காதல்லையோ விபச்சாரத்துலையோ நீங்கள் ஈடுபட்டீங்க, அந்த மாதிரி பெண்ணை நம்ம வந்து திருமணம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிடலாம். அதை விட்டுட்டு நான் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிறேன், எதுக்கு? ஸோ திரும்பவும் நான் சொல்கிறது, இப்போ நம்மளும் வந்து அம்மாமாராக இருக்கோம், நம்மளை சுற்றி உள்ளவங்க இருக்காங்க. ஸோ நம்ம பசங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கவனம். சரி, ஸோ இன்றைக்கான ஆயத்துக்களை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அல்லாஹ் கூப்பிட்றான், இறை நம்பிக்கையாளர்களே, இது கும்தும் இலஸ்ஸொலாத்த ஃபக்சிலு. தொழுகைக்கு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா, இது கும்தும் அப்படின்னா நிற்கிறீங்க அப்படின்னா, ஃபக்சிலு கழுவுங்கள், உஜூஹக்கும் உங்கள் முகங்களை, வ ஐதீக்கும் இன்னும் கைகளை, இலல் மராஃபிகி அப்படின்னா முழங்கைகள் வரை, வம்சிஹு இன்னும் தடவுங்கள், பிரு ஊசிக்கும் உங்கள் தலைகளில், வ அர்ஜுலக்கும் இன்னும் உங்கள் கால்களை, இலல் கபைனி இரு கணுக்கால்கள் வரை, வ இன்குந்தும் ஜுனூபன் அப்படின்னா முழுக்காலிகளாக, அதாவது குளிப்பு கடமையாக இருந்தால். ஸோ யார் யாருக்கெல்லாம் குளிப்பு கடமைங்கிறதும் இறைவன் சொல்லுவான். ஸோ குளிப்பு கடமையாளியாக இருந்தால் ஃபத்தஹரு நன்கு சுத்தமாகுங்கள், இன்குந்தும் மருதா அப்படின்னா நோயாளியாக, அல்லது அலா சஃபரின் பயணத்தில், அல்லது அஹதும் மின்கும் மினல் ஆயிதி, அதாவது அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம். இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்கோம், பட் நம்மளே ஒரு சடன் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் போவோம். ஸோ அந்த மாதிரி மலை ஜல பாதைகள் இருக்குது அப்படின்னா, லா மஸ்துமுன் நிசா, அதாவது பெண்களோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க. ஃபலம் தஜிதுமா இன்னும் தண்ணீரை பெறவில்லை எனால், ஃபதயம்மமு சஈதன் மண்ணை நாடுங்கள். சஈத் அப்படின்னா மண், தையிபன் சுத்தமான மண்ணை நாடுங்கள். ஃபம்சஹு பி உஜூஹிக்கும் இன்னும் முகங்களை தடவுங்கள், வைதீக்கும் மின்ஹுமா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜ்னா சிரமத்தை, ஹரஜியும் அப்படின்னா உங்களுக்கு சிரமத்தை, வலாக்கின் யுரீது அல்லாஹ் வந்து உங்களுக்கு சிரமம் தரமாட்டான், ஆனாலும் என்ன நாடுறான், லியுதஹிரக்கும் உங்களை பரிசுத்தமாக்க, வலியுதிம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன் முழுமையாக நீங்கள் நன்றி செலுத்தணும். அப்போ அல்லாஹ் திருப்பி இப்போ இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, தொழுகைக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முகங்களையும் முழங்கைகளையும் நல்லா கழுவிக்கோங்க, கைகளையும். இன்னும் உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் நீரால் தடவிக்கொள்ளுங்க. இன்னும் கால்களை 2 கணுக்கால் வரையும் நல்லா அந்த கெண்டைக்காலா அது வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. மேலும் நீங்கள் ஜுனூபாலியாக இருந்தால், அதாவது பெண்களுக்கான மாதவிடாய் முடிஞ்சிருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது காரணங்கள், அந்த ஜுனூபுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து ஹதீஸுகள்லேயும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்கள் மாதவிடாயாக இருக்கீங்க, இல்லை திருமணமானவங்களாக இருக்கீங்க, அந்த மாதிரி இன்னும் வந்து அந்த குழந்தை பிறந்த டைமில், ஸோ அந்த மாதிரி உதிரப்போக்குகள் இருக்கிற டைமில் குளிப்பு வந்து கடமையாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் துப்புரவாகிடுங்க. ஆனால் நீங்கள் நோயாளியாவோ அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிட்டு வரீங்க, இல்லை அந்த வழியாக வரீங்க, இல்லை பெண்களை தீண்டி இருக்கீங்க, அதான் ஒரு கணவன் மனைவியாக இருந்திருக்கீங்க, இந்த மாதிரியான டைமில் தண்ணி கிடைக்கலன்னா தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்க. அதில் உங்கள் கைகளை பதிச்சு முகங்கள்லையும் கைகள்லையும் தடவிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் அல்லாஹ் உண்டு பண்ண நினைக்கல. ஆனாலும் உங்களை தூய்மை செய்யவும் உங்கள் மீது தனது அருட்பேற்றை நிறைவு செய்யவுமே அவன் விரும்புகிறான். இதனால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக திகழக்கூடும். ஸோ இது வந்து இந்த ஆயத்து வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹானால கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு செட் ஆஃப் டைமில் வந்து அவங்களுடைய நெக்லஸை காணோன்னு தேடி போனதில் தொழுகைக்கான டைமே வந்துடும், தண்ணி இருக்காது. அப்போ வந்து எல்லாரும் உங்களால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனதாக சொல்லுவாங்க அறிஞர்கள். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ நான் தொழுகணும் அப்படின்னா ஒது செய்யுங்க அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இப்போ நான் ஒது செய்யணும். இப்போ தான் தொழுகையை பற்றி எல்லாம் பேசுகிறான். இவ்வளோ நாட்கள் பிறகு தொழுகைக்கான உதுவை பற்றி இப்போ தான் எல்லாம் பேசுகிறான். ஒரு 84 நாள் இருக்குமா? ரைட். அப்போ தொழுகணும் அப்படின்னா நீங்கள் கைகாலை சுத்தம் பண்ணுங்க. இந்த மாதிரி முறைப்படி சுத்தம் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் குளிப்பாளியாக இருக்கீங்கன்னா குளிச்சுட்டு சுத்தமாக இருங்க. பட் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எவ்வளோ மேன்மையானவன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எந்த சிச்சுவேஷனையுமே பார்க்காம எடுத்தோடனே இது தப்பு இது சரி அப்படின்னுடுறோம். ஒரு வார்த்தையை கேட்டுட்டு சிச்சுவேஷனெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. எடுத்தோடனே சரி, எடுத்தோடனே தப்பு. நான் அல்லாஹ் சொல்கிறான், சிச்சுவேஷனை பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ வந்து எதுவுமே உங்களுக்கு இல்லை, தண்ணி இல்லை, பயணத்தில் இருக்கீங்க, இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கீங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மண்ணை மட்டுமே நீங்கள் மண்ணை மட்டுமே தடவி நீங்கள் சுத்தமாக்கிக்கோங்க. அல்லாஹ் வந்து உங்களை வந்து உங்களுக்கு நிறைய நன்றி செலுத்தணும், நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ ஈஸி பண்ணுறேன் அப்படிங்கிறான். சாதாரண ஒதுக்கே அல்லாஹ் இவ்வளோ ஈஸி பண்ணுறான்னா நம்ம வாழ்க்கை முறை வாழ்கிறதுக்கு எவ்வளோ எளிமையான விஷயங்களை நம்ம கொடுத்துருப்பான். அதெல்லாம் தெரியாததன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பின்தங்கி இருக்கோம். ரைட். அடுத்த ஆயத்து பாருங்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமீசாக்கஹுல்லதி வஸககும் பிஹி இது குல்தும் சமீஅனா வஅதஅனா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். திருப்பியும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேற்றினை நினைத்து பாருங்கள். உங்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். அப்போது நீங்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என கூறியிருந்தீர்கள். எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். இது அன்னைக்கு அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தும் சொன்னாங்க, இன்றைக்கி நம்மளை பார்த்தும் இறைவன் வந்து அன்னைக்கு நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இன்றைக்கி நம்மளை பார்த்தும் சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்பேரெல்லாம் நினச்சி பாருங்க. அல்லாஹ் நம்மக்கிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்கான். அவன் சொல்கிறத செவியொற்றோம், காது கொடுத்து கேட்டோம், கட்டுப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? சொன்னோம் இல்லையா? ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்போ நீ சொல்கிறது அல்லாஹ் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதை நம்ம காதால் கேட்டுட்டோம், இப்போ நம்ம கட்டுப்பட்டுட்டோன்னு வேற சொல்லியிருக்கோம். அல்லாஹ்வுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதனால் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அல்லாஹ் நம்ம மனசில் என்ன மறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து
யா யுஹல்லதீன ஆமனு, திருப்பி நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வமீன லில்லாஹி ஷுஹதா அபில் கிஸ்தி வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போரையும் நீதிக்கு சான்று வழங்குவோராயும் திகழுங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பிறழ செய்துவிடக்கூடாது. நீங்கள் நீதி செலுத்துங்கள், இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது. அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயலாற்றுங்கள். நீங்கள் செய்பவனவற்றை முழுமையாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். பாருங்க, நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா அப்படின்னா நம்பிக்கை கொண்டவர்களை இறைவன் கூப்பிட்டு நீங்கள் உண்மையில் நிலச்சிருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஃபாத்தியா ஓதுங்க, அல்லாஹ்வுக்காக ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்யுங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்காக உண்மையில் நிலச்சிருங்க. எது உண்மையோ எது சரியோ அதுக்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவங்களாக இருங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? வாழ்க்கை முறையை குறிக்குது, அரசியலை குறிக்குது, இன்னும் உறவுகளில் எல்லா இடங்கள்லையும் எப்படி இது இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், இதைத்தான் குறிக்குது. ஸோ உண்மையில் நம்ம நிலச்சிருக்கணும், நீதிக்கு சான்று வழங்குபவராக இருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் நிறைய கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்து மேலேயும் நமக்கு ஒவ்வொரு பகைமை இருக்குதான். சில மேலே பகைமை இருக்கும், சில கூட்டத்துங்களோட நமக்கு நட்புறவுகள் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவங்க சைடில் நியாயமே இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. இப்போ எத்தனை விவகாரங்கள் எடுத்தோனையே யாரையாவது சங்கி அப்படின்னு சொல்லி அது என்ன ஏதுன்னே பாராமல் நம்ம அவங்கள சொல்லிடுறோம். இன்னும் ஹிந்துஸை இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அவங்க காஃபீர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து அவங்க நம்மளை ஒரு நல்ல நிலைப்பாடில் வச்சுருக்காங்க. முஸ்லீம்கள் அப்படின்னா அவங்க சிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களும் இறைவனோட படைப்பு தானே, அவங்களும் நீதமாக தானே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான மரியாதையை நம்ம மனசில் இருக்கா? வெளிப்படுத்துகிறோம் இல்லை, அது வேறு விஷயம். பட் நம்ம மனசில் எப்படி இருக்குது அவங்களுக்கான மரியாதை? சிந்திச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பகைமைனால் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, சரி அதை நீதியிலேருந்து பிறன்றாதீங்க. நீங்கள் நீதியே செலுத்துங்க. இதுதான் இறையச்சத்துக்கு மிக பொருத்தமானது. அல்லாஹ்வுக்கே பயப்பட்டு நீங்கள் செயலாற்றுங்க. நீங்கள் செய்கிறதையெல்லாம் அல்லாஹ் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இறைவன் சொல்கிறான். அந்த நீதி, அந்த ஒரு வாய்மை, அந்த உண்மையை நீங்கள் பறைசாற்றுங்க. நீங்கள் எந்த வேதங்கள் எடுத்து பாருங்கள், ஆக்சுவலாக நம்மெல்லாம் பார்க்காமையே அந்த வேதங்களை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி குரானும் நம்ம வாசிக்கிறோம், ஓதுகிறோம், ஆனால் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரிகிறதில்ல. என்ன தான் தஃப்சீர் தர்ஜுமான்னு எவ்வளோ எழுதியிருந்தாலும் எவ்வளோ பேர் சொன்னாலும் நம்மளாக அதை புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான படிப்பினை உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அப்போ நம்மளாக அதை புரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் அதனுடைய விளக்கம். ஸோ நமக்கே இந்த நிலமை அப்படின்னா மற்றவங்கெல்லாம் வேதங்கள் என்னன்னே தெரில. இத்தனைக்கும் குரான் முழுமையான வேதம், எந்த ஒரு கலப்புமே இல்லை. பட் அதையே டிரான்ஸ்லேஷன்ற பேரில் தமிழில் வரும்போது நமக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அரபியில் குளறுபடி இல்லை, மாஷா அல்லா. ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேஷனில் குளறுபடிகள் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கும் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ எந்த வேதத்தையும் நம்ம பார்க்காம அது மேலே பெரிய ஒரு அபாண்டத்தை போற்றக்கூடாது.
ஸோ வந்து நீ நேர்மையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பராக நடந்துக்கோங்க, யாரும் அடிச்சுக்காதீங்க, யாரையும் இழிவுபடுத்திக்காதீங்க. ஒரு படைத்தவனா ஒரு பரிபாலிக்கக்கூடியவனா அவன் நமக்கு சொல்கிறது இதுதான். ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக இருந்துக்கோங்க, எனக்கே பயப்பட்டு நீங்கள் எனக்காகவே நீங்கள் வந்து செயலாற்றுங்க அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அதல்லாஹுல்லதீன ஆமனு அமீலு சாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அதீம். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் தான் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுமா, நமக்கு நற்கூலி கிடைக்குமா? என்னது ப்ராப்பர் ஒது மட்டுமா? மேலேருந்து வரணும். பெண்களை எப்படி நம்ம நடந்துக்கிடணும், உணவுகள் விஷயத்தில் அந்த கள்ள தொடர்பு இல்லாமல் இன்னும் நம்ம சிச்சுவேஷன் அறிஞ்சு செயல்படுறது, அதுக்கப்புறம் நம்பிக்கை கொண்டு நேரான வழியில் உண்மைக்கு நம்ம வந்து சாட்சியாக நிற்கிறது. இப்படிலாம் இருந்தால் தான் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு நற்கூலி கிடைக்கும். நான் யாரெல்லாம் வந்து அல்லாஹ்கிட்ட நான் வந்து நெருக்கத்தை ஏற்படுத்தணும், நான் அல்லாஹ்க்கு பிடிச்ச ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே இறைவனுக்கான வேலைகளில் நம்ம ஈடுபடணும். நம்ம வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளை சொல்லுவாங்க நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் வீடுகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நமக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. பட் நமக்கு அல்லாஹ் தாலா குழந்தைங்க கொடுத்துருக்கான். இன்னும் வந்து சுற்றிலும் நம்ம வீட்டு பக்கத்தில் பிள்ளைங்க இருக்குது, நம்ம உறவுகள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்தும் நம்ம அவங்கக்கிட்ட நீதியை நிலைநாட்டுறோமா, சொல்லி கொடுக்குறோமா? என் பிள்ளை வந்து பெரிய படிப்பு படித்தா நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறோமே ஒழிய, என் பிள்ளை நீதியாக நடந்துக்கிட்டா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அல்லாஹ்விடத்தில் இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பி ஏதாவது நல்ல விஷயங்கள், இறைவனுடைய விஷயங்கள் ஏதாவது நம்ம சொல்லித்தரோமா? நம்ம டியூஷன் எதிர்பார்க்குறோம், டியூஷனில் இது சொல்லித்தருவாங்க, மதர்சாவில் அது சொல்லித்தருவாங்க, மாஷா அல்லாஹ் சொல்லித்தருவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் புள்ள உங்ககிட்ட நெருக்கம் வேணும், உங்கள் புள்ள உங்கள் கூட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லித்தரணும். ஸோ அதற்கான பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வேலை. உணவு தயாரிக்கிறதும் வீட்டை பராமரிக்கிறதும் ஒரு பார்ட் ஆஃப் தி டைம் தான். அது ஒரு தனி இது அவ்வளோதான். அதுவே நம்ம முழு நேர வேலையாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறவங்களுக்குத்தான் இறைவன் என்ன பண்ணுறான், பாவங்களை மன்னிக்கிறான், பெரிய மகத்தான நற்கூலியை வழங்குறான். அடுத்த ஆயத்து. வல்லதீன கஃபரு வகத்தபு பி ஆயாத்தினா உலாஇக அஸ்ஹாபுல் ஜஹீம். மேலும் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று கூறுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். பாருங்கள், இந்த இடத்துல கஃபருங்கிறது யாரை குறிக்குது? அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறவங்க. நீங்கள் நம்ம இன்றைக்கி காஃபிர்னு சொல்கிற எல்லாரும் யாராவது குர்ஆனை வந்து நிராகரிக்கிறாங்களா, அதை அவாய்ட் பண்ணுவாங்களா? அவங்க ரொம்ப அப்படியே இதாக பார்ப்பாங்க, பக்தியாக பார்ப்பாங்க. இது வந்து உங்கள் சாமியோட இது இல்லை, இதை இப்படி பார்க்கணும்ல, அப்படி ரொம்ப அது ஒரு வித்தியாசமான உணர்வோடு அவங்க அணுகுவாங்க. நம்ம கூட அந்த அளவுக்கு அணுக மாட்டோம். இவ்வளோ பயமாக இருக்குமா தெரியாது, ஆனால் அவங்க அவ்வளோ பயந்து அதை அணுகுவாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, நிராகரிப்புங்கிறது அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை, இத்தனை வசனங்கள் பேசுகிறானே, இப்போ ஒன்றும் இல்லை, ஒழுக்கமான பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பட் இதை நம்ம வந்து சொல்கிற பட்சத்தில் யாராவது ஏற்றுக்குருவாங்களா? அது எப்படி? அப்போ முஸ்லீம் இல்லாத பொண்ணை ஒருத்தவங்க முஸ்லீமுக்கு திருமணம் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு நம்ம சண்டைக்கு வருவோம். அது எப்படி? இது நன்மைக்கு பக்கமாக நம்ம நிற்கணும் அப்படின்னா இப்போ மற்ற யாரோட வேணாலும் நம்ம இருக்கலாமா? முஸ்லீம் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம்,
ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முஸ்லீம்களுக்குள்ளே நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஹிந்து ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிடுறான், இல்லை ஏதோ தெரிஞ்சே பண்ணுறான்னு அதை மட்டும் நம்ம பெருசுப்படுத்துகிறோம். இல்லை நமக்குள்ளே, ஆனால் மாஷால்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்குள்ளேயே வந்து ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா சுட்டி காட்டுறாங்க. மாஷால்லா அதில் இல்லைன்களை. ஆனால் அது எப்படி சுட்டி காமிக்கணும், அதுக்குரிய ஒரு ஹக்குன்னு இருக்குல்ல. அது இல்லாமல் நம்ம ஈஸியாக எல்லாரையும் இழிவுபடுத்துகிற மனநிலையில் நம்ம காமிச்சிடுறோம். ஒரு மனுஷனுடைய அந்த கண்ணியம்ங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம், இறைவனோட கண்ணியம் மாதிரி அது. இப்போ அந்தளவுக்கு, ஏன்னா அவனோட ப்ராப்பர்ட்டி நம்ம. இப்போ ஈஸியாக ஒருத்தவங்க செய்கிற தவறுகளை நம்ம வந்து பகிரங்கப்படுத்தி அவங்கள இழிவுபடுத்திடுறோம். அவங்களுக்கு நேர்வழிக்கான விஷயங்கள் கற்றுத்தராமையே நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கான இழிவை மட்டும் காமிச்சிடுறோம். இறைவனுடைய அருளால் நம்ம நேரான வழியை கற்றுத்தரணும், நேரான வழியின் பக்கம் உறுதியாக நிற்கணும். அதை நம்ம நேரான வழியை நம்ம காமிச்சாதான் நம்ம சைடு வருவாங்க. வெறும் ஒரு மந்திர சொற்கள் மாதிரி குரானுடைய ஒலிகளாலையும் குரானுடைய அந்தஸ்தை நம்ம வந்து வெளியே சொல்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எப்படி அந்த குரானை பின்பற்றி நம்ம நடக்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க வருவாங்க. ஸோ அதில் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து ஹக்காக இருங்க, நேர்மையாக இருங்க, நேர்மையை நல்லா கட்டியாக பிடிச்சிக்கோங்க, யாரையும் நீங்கள் உபத்திரவம் பண்ணாதீங்க, நீதமான முறையில் இருங்க. இந்த வசனங்களை நிராகரிக்கிறவங்க தான் காஃபிர். இதையெல்லாம் இப்போ யார் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கா, யார் நிராகரிக்க வைக்கிறா? கார்ப்பரேட், அவ்வளோதான். ஸோ ஆனால் கார்ப்பரேட்டு பொலிட்டிக்கலாக வேர்ல்டு வைடு, நம்மளையே சிலர் இருப்போம். இப்போ இவ்வளோ நாட்களாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் தான் இறைவன் சொல்லியிருக்கான்னு. இப்போ தெரிஞ்ச பிறகு நம்ம அதை செய்யலை, அதை நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளும் காஃபீர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவோம். அவங்க நரகவாசிகள் தான். அடுத்து திருப்பியும் அல்லாஹ் கூப்பிட்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் ஹம்ம கௌமுன் அன் யப்சுது இலைக்கும் ஐதியஹும் ஃபகஃப ஐதியஹும் அன்கும் வத்தகுல்லாஹ் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடி இருந்தபோது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டும். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது அல்லாஹ் சொன்னான். ஆனால் இன்றைக்கும் நமக்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வந்து தோற்கடிக்கணும், நம்மளை இல்லாமல் பண்ணணும்னு எத்தனை பேர் ஸ்கூல்லேருந்து இன்னும் நம்ம உறவுகள்லேருந்து திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு அப்புறம், குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையுமே நம்மளை வந்து இழிவுபடுத்தி, நம்மளை வந்து மட்டம் தட்டி, நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ இது நமக்கு பர்சனலாகவும் பொருந்தும், அதே சமயம் இன்றைக்கி பொலிட்டிக்கலாகவும் நம்ம அந்த முஸ்லீம்கள் அப்படின்னா அவங்கள வந்து ஒடுக்கணும் அப்படின்னு எத்தனை கைகள் நீட்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறான், அவங்க கைகளை நம்மளை விட்டு தடுத்து நிறுத்தியிருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சியே, அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு அரபிய வார்த்தை, அவ்வளோதான். ஆனால் எந்த சக்தி, நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, எந்த சக்தி நம்மளை வந்து நமக்கான நல்ல விஷயங்களுக்கு நம்மளை அழித்து சில கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை தடுத்து கொண்டு போகுதோ அந்த சக்திக்கு அரபியில் நம்ம சொல்கிற பெயர் அல்லாஹ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பெயர்களை சொல்கிறாங்க, கடவுள், கர்த்தர், சாமி, எனியாவும். ஆனால் அதுலேயே எத்தனையோ பேர் சிலைகளை வணங்காமல் சிலைகளுக்கான விஷயம் என்னன்னு புரிஞ்சு இருக்காங்க. அதனால் நம்ம எடுத்தோன்னே எல்லாரையுமே வந்து பொட்டு வச்சாலாம் ஹிந்து காஃபிர்னு சொன்ன இதையெல்லாம் இப்போ நம்ம இந்த நிமிஷத்துலேருந்து மாற்றிக்கிடணும், ரைட்?
ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக உங்களை இழிவுபடுத்த நினச்சவங்க கிட்ட இருந்து அல்லாஹ் வந்து உங்களை காப்பாற்றுனா, தடுத்து நிறுத்தினா. அதனால நீங்கள் அல்லாவுக்கே பயந்து வாழுங்க. நம்பிக்கை கொண்டவங்க அல்லாவை தான் முழுமையாக சார்ந்து நிற்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை சார்ந்து நிற்கிறோங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. முழுசாக எல்லாமே அல்லாஹ் தான். நமக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம் அல்லாஹ் தான். இதை விட மோசமான நிலைக்கு நம்ம போயிருப்போம். ஆனால் அல்லாஹ் நமக்கு அதுலேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்கான்ல. ஸோ இதை நம்ம நினைக்கணும். இதுதான் இதனாலேயே இதை நினச்சே நம்ம அல்லாஹ்க்கு பயந்துருக்கணும். அல்லாஹ் எனக்கு இவ்வளோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் அல்லாஹ்க்கு நன்றி தானே செலுத்தணும். ஆனால் அல்லாஹ் பயப்படுங்க அப்படிங்கிறானே. பயப்படுங்கன்னா இவ்வளோ அதாவது நன்றி செலுத்த வேண்டிய இடங்கள்லாம் நம்ம அல்லாஹ் வந்து பயப்படுங்கன்னு தான் சொல்லுவான். இப்போ பயப்படுங்க அப்படின்னா என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது என்னென்னா, நான் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி நான் பவ்யமாக நிற்பேன். நான் என்னுடைய கை கால்களை வச்சுட்டு சும்மா நிற்பேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட நீங்கள் ஏதாவது பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே அவ்வளோ மரியாதையாக பயந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு செஞ்ச அந்த நன்மைகளை சொல்லி காமிச்சு, இதை வச்சு நீங்கள் வந்து பயந்து இருங்க, எனக்கு நீங்கள் பணிவோடு இருந்துக்கோங்க, என்னையே நீங்கள் முழுசாக சார்ந்து இருங்க அப்படின்னு இறைவன் சொல்லித்தரான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலக்கத் அகதல்லாஹு மீசாக்க பனி இஸ்ராயீல. அகதல்லாஹு மீசாக்க, அதாவது இந்த இஸ்ராயீலர்கள் இருக்காங்க இல்லையா, பனி இஸ்ராயில் அப்படின்னா இஸ்ராயீலோட சந்ததிகள். இஸ்ராயில் யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். ஸோ இந்த இஸ்ராயீலர்கள்கிட்ட அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருக்கான். என்னென்னா வபஅஸ்னா மின்ஹும் அஸ்னை அஷர நகீபன் வகாலல்லாஹு, அதாவது உறுதிமொழி வாங்கிட்டு அவங்களுக்கு 12 தலைவரையும் அனுப்பியிருக்கான். இன்னி மஅக்கும் லஇன் அகம்தும், நீங்கள் நிலைநிறுத்தினால், சலாத்த வ ஆத்தைத்துமுஸ் ஸகாத்த வ ஆமன்தும் பிருசூலி வ அஸ்ஸர்துமூஹும், அதாவது என்னுடைய தூதர்களை நீங்கள் தொழுகுங்க, ஜக்காத்து கொடுங்க, என் தூதர்களுக்கு நீங்கள் உதவி புரிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. வ அக்ரஸ்துமுல்லாஹ, அதாவது நீங்கள் அல்லாஹ் கடன் கொடுத்தா அல்லாஹ்க்காக கடன் கொடுங்க. கரசன் ஹசனல் உகஃபிரன்ன அப்படின்னா அல்லாஹ்க்காக கொடுக்கறது அழகான கடன், இன்னும் நிச்சயமாக அகற்றிடுவேன். அன்கும் சய்யிஆத்திக்கும் வல உதுகிலன்னக்கும், இன்னும் நிச்சயமாக உங்களை நுழைவிப்பேன். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, சொர்க்கங்களில், அதாவது நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களில் உங்களை நுழைவிப்பேன். ஃபமன் கஃபர பஅத, எவர் நிராகரிப்பார் பின்னர், தாலிக மின்கும் ஃபகத் ஜல்ல சவாஅஸ் சபீல், இஸ்ராயீலோட வழித்தோன்றல்கள்கிட்ட அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களின் 12 பேரை கண்காணிப்பாளராயும் நியமிச்சிருக்கான். ஸோ கண்காணிப்பாளர் இங்கே என்ன பார்த்தோம், தலைவர்களா? நகீபன் அப்படின்னா தலைவர் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இங்கே வந்து கண்காணிப்பாளர்னு போட்டிருக்கு. ஸோ எனிஹவ் ஒரு லீடர் மாதிரி. இப்போ நம்ம ஸ்கூலெலாம் வந்து இந்த லீடர் போடுவாங்கள்ல, பேசுகிறாங்களா என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் மாதிரி எல்லாம் போட்டிருக்கான். ஸோ உங்களில் வந்து ஒரு வாக்குறுதியும் வாங்கிக்கிட்டு உங்கள் 12 கோத்திரத்துக்கும் 12 லீடரையும் நான் நியமிச்சிருந்தேன். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்கள் கூட தான் இருக்கேன், அதனால் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்க, ஜக்காத்தை கொடுங்க,
என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடனை அளித்து வந்தீர்களாயின் திண்ணமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடுவேன். சரி, நபிமாருக்கு உதவி செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், தொழுகை செய்யணும். இது மூணையும் ஏன் அல்லாஹ் வந்து இணைச்சி பேசுகிறான் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தொழுகை அப்படிங்கிறது நம்ம ஐவேளை தொழுகைங்கிறத தாண்டி இந்த உலகத்துக்காக நீதியான விஷயம். ஏன்னா அல்லாஹ் அதுதானே சொல்கிறான், நீதியான செயல்கள் செய்யுங்கன்னு தானே சொல்கிறான். ஸோ அந்த உலகம் நிம்மதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம சில செயல்கள் செய்கிறோம் இல்லையா, அது தொழுகை. இன்னும் ஜக்காத் அப்படிங்கிறது, இன்ஃபேக்ட் நீங்கள் ஜக்காத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அது ஒரு டேக்ஸு. நபி ஒரு ஆட்சியை நிறுவும் போது அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம டேக்ஸ் எவ்வளோ முக்கியம். நீங்கள் ஜக்காத்தெல்லாம் விட மேலே டேக்ஸு எல்லாருமே கொடுக்குறோம். ஆனால் ஜக்காத்துங்கிறது நபிக்கு உதவக்கூடியதாக இருக்கும். நபிக்கு உதவக்கூடியது அப்படின்னா ஒரு ஆட்சி, ஒரு சரியான ஆட்சியாளருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரியானது எவ்வளோ நலத்திட்டங்களை அவர் செய்வார் யோசிச்சு பாருங்கள். ஒரு சரியான ஆட்சியாளருக்கு நம்ம வரி செலுத்துகிறோம் அப்படின்னா அவர் எவ்வளோ சிறந்த நலத்திட்டங்களை நமக்கு கொடுப்பாரு. இன்றைக்கி நடக்கிற சாத்தியக்கூறுகளை மட்டும் நீங்கள் யோசிங்க. அன்னைக்கு நடந்த ஜக்காத்து அதெல்லாம் ஒரு பெயர் சொற்கள் தான், ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து வரிங்கிற நிலையில் இருக்குது. ஸோ இந்த ஜக்காத்தை கொடுத்து என்னுடைய தூதருக்கு உதவி செய்யுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்கிறதுங்கிறது என்ன? ஏன்னா அப்போனா முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்காக வந்தாங்கங்கிறது நமக்கு புரியணும். ஸோ அல்லாஹ்வுடைய தூதருமே இந்த நீதமான விஷயங்கள் நடக்கணும்னு தான் எல்லா தூதர்களையும் அல்லாஹ் அனுப்புனான். 12 அந்த பனு இஸ்ராயலுக்கு 12 கோத்திரமாக இருந்தாலும் 12 தலைவர்கள் அனுப்பியிருக்கான். இன்னும் வந்து தூதர்களே அனுப்பியிருக்கான். அனுப்பி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, செயலால் செய்யுங்க, பணத்தால் உங்கள் என்ன சொல்கிறது செல்வத்தால் செய்யுங்க. நீங்கள் ஏதாவது கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட அல்லாஹ்க்கு நீங்கள் கடன் கொடுங்கங்கிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம், ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அதை விட அதிகமான பொருட்களை நீங்கள் திருப்பி கொடுங்க, அட்லீஸ்ட் அந்த அளவுக்காச்சும் நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து சொன்னான். அப்படி சொல்கிற இறைவன் அதுவும் கடன்னு இதை சொல்கிறான் அப்படின்னா அப்போ இது மியூச்சுவல் பெனிஃபிட்டு தானே. ஒரு விஷயம் செஞ்சால், நல்ல விஷயம் செஞ்சால் நமக்கும் இங்கே நன்மை, அல்லாவும் நமக்கு நன்மையை தரப்போகிறான், அவனுக்கும் அங்கே நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அப்போ இந்த கடன்னா என்னன்னு சிந்திச்சு பாருங்கள். எல்லாம் சொல்கிறான், தொழுகை ஜக்காத்தை கொடுத்து என்னுடைய தூதருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படி உதவி செய்கிறது தான் அழகிய கடன். அப்படி இந்த கடன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தீமையை நான் போக்கிடுவேன், சொர்க்கத்தில் நுழைவிப்பேன், அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், சுவன பூங்கால உங்களை நான் நுழைவிப்பேன். இதுக்கப்புறமும் யார் நிராகரிப்பு போக்க மேற்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு அதாவது சவாவு சபீல் அப்படின்னா அதாவது நேரான வழி, நடுநிலைமையான வழின்னு சொல்லுவாங்கள்ல, நடுநிலைமையான வழி, நேரான வழி, நீதமான வழியிலிருந்து நம்மளை அல்லாஹ் பிறல வச்சுருவானா. இவ்வளோ விஷயங்களை கேட்டு நம்மளுடைய செயலால், நம்மளுடைய செல்வத்தால் இறைவனுடைய தூதர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி இறைவனுடைய தூதர் இல்லை, ஆனால் இறைவனுடைய விஷயங்கள் இந்த மாதிரி நீதமான விஷயங்கள் நிலைத்து இருக்கிறதுக்கு யாரெல்லாம் அங்கே சண்டை போடுறாங்களோ போராடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம நீதமான முறையில் நம்மளுடைய செல்வத்தாலையும் நம்மளுடைய செயலாலையும் அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் இதுக்கு தான் கடன் கேட்குறான்.
எதுக்கு நம்ம நம்ம வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணுக்கு போயிட்டு நகை போடுறது, மகருக்கு அதாவது கல்யாணத்துக்கு நகை போடுறேன், கல்யாண சீர்வரிசைக்கு நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன். சீர்வரிசை யார் கேட்டா முதல்ல? இதெல்லாம் வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே ஹக்கான விஷயம் என்ன? ஒரு நீதம். இப்போது அந்த ஒரு பொண்ணு இருக்குது, அது வாழவே முடியல, ஹஸ்பண்டும் சரியில்லை. அப்போ அந்த ஹஸ்பண்டை அடித்து அவனை ஏதாவது அவனுக்கான புத்திமதி சொல்லி அவனை நம்ம சேர்ந்து வாழ வைக்கிறோமா? அல்லது அந்த ஹஸ்பண்ட்கிட்டேருந்து ஒழுங்காக விலக்கி வேறு யாருக்காச்சும் திருமணம் பண்ணி அவளை நம்ம அவளுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி தரோமா? இல்லை அதுவும் இல்லை, யாருமே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அவள் சுயமாக இருக்கிறதுக்கு, யாரையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி தரோமா? அவளுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி, அவள் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணி தரோமா? அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி சதக்கான்ற பேரில் ரொம்ப மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சுப்ஹானல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. எது ஹக்கு எது பாத்தில்னு தெரிஞ்சு கடன் கொடுங்க. எது ஹக்கு எது பாத்தில்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நில்லுங்க. ஏன்னா அல்லாஹ் அதான் சொல்கிறான், நீதியான பக்கத்தில் நில்லுங்க, நீதியான விஷயத்துக்காக நீங்கள் நில்லுங்க. நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, நபிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நபிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஒரு நபியோட வேலை என்னன்னு நீங்கள் தேடி பாருங்கள். வெறும் வந்து இஸ்லாத்தை பரப்புறது, தொழுகை வைக்கிறது, மதத்தை பரப்புறது, மதகுரு கிடையாது நபி. எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறது நபி வந்து ஒரு மதகுரு. சுப்ஹானல்லாஹ், நபி மதகுரு இல்லை, நபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர். இன்றைக்கும் நம்ம வெவ்வேறு ஊர்களில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸை நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொலிட்டிக்கல் லீடருங்கிறது நம்மள முக்கால்வாசி பேருக்கு தெரியலை. ஏன்னா எந்த இடத்துல ஒரு சாதாரண இன்றைக்கி சொல்லக்கூடிய மதங்கள் வந்து அவங்கள சார்ந்தவங்கள மட்டும்தான் காப்பாற்றும். ஆனால் உண்மையிலே நபி அப்படி கிடையாது. எல்லா நபிமார்களும் எல்லா மனிதர்களுக்காகவும் வந்தவங்க தான். நீதமான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லப்பட்டது நபிகளாகத்தான் இருப்பாங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மகாபாரதமா ராமாயணம் சம்திங் வால்மீகி எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், அதில் போட்டிருக்கு, வால்மீகிக்கு வந்து ஒரு தூதர் வந்து இந்த கதையை சொன்னார், அதை வந்து இவர் எழுதினார் அப்படின்னு. அதை அப்படியே நான் கம்பேர் பண்ணி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வானவர் தானே சொன்னார். அதை சொன்னதைத்தானே அவர் தன்னுடைய தோழர்களை வச்சு எழுதினார். அப்போ அதுவே தானே அங்கேயும் நடந்திருக்கு. அப்போ அவரும் ஒரு நபியாக இருந்திருப்பாரோ? இப்படி நம்ம யோசிக்கணும், இப்படி நம்ம தேடணும். அதை விட்டுட்டு எடுத்தோனையே அதெல்லாம் வந்து ஹிந்துஸோடது, அதெல்லாம் நம்ம வேதமே இல்லை. உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் அது வேதமா வேதம் இல்லையான்னு. ரைட்? ஸோ இறைவன் சொல்கிறான், தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க, நபிக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கடன் கொடுக்குறதுலையே சிறந்த கடன் அப்படிங்கிறது இந்த விஷயந்தான், எனக்கு கடன் கொடுக்குறது தான். அப்போ அந்த ஜக்காத்தை சொல்லி அல்லாஹ் கடனை சொல்கிறான். அப்போ நம்ம செலவு பண்ணுற ஜக்காத்துங்கிறது ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும். நம்ம கொடுக்குற ஜக்காத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்குதா, நல்ல விஷயமா செக் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் முஸ்லீம் யார் ஹிந்துலாம் நமக்கு இன்றைக்கி தெரியாது. நம்ம கொடுக்குற அந்த ஜக்காத்தால் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு நல்ல விஷயம் நடக்குதா கொடுங்க. அதன் மூலமாக அடுத்தடுத்து அவங்க ஜக்காத்து கொடுக்குற நிலைமைக்கு வருவாங்களா, அவங்க 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவாங்களா, அந்த இடத்துல ஹக் இருக்குமா, தாராளமாக நம்ம செய்யலாம். ஸோ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா நம்மளுடைய தீமைகளை போக்கிடுவேன், உங்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுப்பேன், இத்தனையும் கண்டும் நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நேர்வழியிலேருந்து உங்களை நான் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம்.